ஓம் தத் சத் பரப்பிரம்மணே நமக. ஓம் தத் சத் பரப்பிரம்ம குருவே நமக. ஆனை முகநாடு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவானியை உள்நாடு. உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மதி பருதி எரி நீர் கால் வால் அவனி இயமானன் வடிவாய் எல்லா அதிபதியாய் அனைத்துமாய் அல்லாத அறிவுருவை அகத்துள் வைப்பான். திருச்சிற்றம்பலம். நாம் சசிவண்ண போதம் என்ற நூலை, வேதாந்த நூலை நம்ம சிரவணம் பண்ணிட்டு வர்றோம். சசிவண்ணன் ஞானத்தை அடைந்து பெரிய மகானாகி மோட்சத்தை அடைந்த சரித்திரத்தை, அவன் பெற்ற ஞானத்தை இந்த நூல் நமக்கு அள்ளி இருக்கிறது. சசிவண்ண போதம், சசிவண்ணன் போதம்னா ஞானம்னு அர்த்தம். சசிவண்ணன் அடைந்து ஞானத்தை நமக்கு சொல்லியிருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஞானம் அப்படிங்கிறது அறிவுன்னு அர்த்தம். ஆத்மாவை பற்றிய அறிவு, ஆத்ம ஞானம். சசிவண்ணன் ஆத்ம ஞானம் அடைந்ததை பிரம்ம ஞானம்னு சொல்லலாம், தன்னை அறிதல்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறக்கூடிய அந்த சாஸ்திரத்தை நமக்கு பார்த்துட்டு வர்றோம். தன்னை அறிஞ்சா பிறவியிலிருந்து விடுபடலாம். மோட்சத்தை அடைவதற்குத்தான் தன்னை அறிதல், அதாவது ஆத்மாவை அறிதல், ஆத்மாவை உணருதல் அப்படிங்கிற கருத்து. ஆத்மாவை உணர்ந்தால், அறிந்தால் நாம் பிறவாழ் நிலையை அடையலாம். வேற எந்த மார்க்கமும் கிடையாது. மற்ற மார்க்கங்கள் மற்றவைகள் எல்லாம் ஞானத்தை அடைவதற்கு சாதனங்களாக இருக்கலாமே தவிர, முடிவு தன்னை அறிதல், அதுதான் முக்கியம். தன்னை அறிந்தா ஆனந்தமா இருக்கலாம், ஜீவன் முக்தி நிலையில அடையலாம், பிறவாழ் நிலையாகி விதேக முக்தி அடையலாம். இதை ஆத்மாவை அறியணும். அதைத்தான் சொல்லிட்டு வர்ற. இந்த உடம்ப ஆத்மானே நினைக்காது. ஆத்மான்னா நான்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆத்மாங்கிறது வடமொழி சொல், தமிழ்ல நான்னு அர்த்தம், அகம்னு சொல்லலாம். நான் இந்த உடம்பு கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். இந்த யானை உருவம் செஞ்சு உள்ள இருக்க தும்பிக்கையெல்லாம் ஆட்டுனா, காதை ஆட்டுனா, காலை ஆட்டுனா ஆனை ஆடும். உள்ள இருக்கவங்க வெளியேறி போயிட்டான்னா ஆனை அப்படியே இருக்கும். ஆக்குடி உருவத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனிதன் வேற, அந்த உருவம் வேற, ரெண்டு தனித்தனி. அதே போல உடம்பு ஒண்ணு இருக்கு, உடம்புக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான். நம்ம உடம்பு இருக்கு, அதுக்குள்ள ஒருத்தர் இருக்கேன். அவன் ஆட்டுனா இதை உடம்பு ஆடும், உள்ள இருக்கிறவன் வெளியே போயிட்டான்னா போச்சு. பார்த்தோம் போன வகுப்புலயே.
குதிரை ஆட்டம் ஆடியும் உள்ள இருக்கு வெளியே போயிட்ட குதிரை வச்சுட்டு போயிட்டான்னா குதிரை அது பாட்டுக்கு இருக்கும். அதே திரும்பி வந்துட்டான்னா உள்ள இருந்து ஆடினான்னா குதிரை ஆடும். அதே போல உடம்புக்குள்ள ஒருத்தர் இருக்கு, அவன் போயிட்டான்னா திரும்பி வரமாட்டான், அடுத்து இன்னொருக்கா போயிடுறேன். யாரு போறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜீவன் தான் ஒருத்தன் போறான், அந்த கரணம் ஜீவன் சொல்றது. இந்த ரெண்டும் தான் அடுத்து போகும். உடம்பு இங்கேயே போயிடும். ஆத்மா எங்க இருக்கு, அந்த ஆத்மா எங்க இருக்கிறது தான் நான் தெரியணும். அதுக்குத்தான் இந்த நூலை கேட்கறோம். அப்புறம் நம்ம சிந்திக்கணும், தெளிவடையணும். கேட்டல் சிந்தித்து தெளிதல்னு சொல்லுவார். சிரவண மனன நிறுத்தி ஆசனம். உடம்புக்கு வேறாக ஒருத்தர் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தோம், யானை உருவத்தை. அதுக்கடுத்து இந்த பிரிச்சு சொல்ற, ஒரு கூறு மலமாகும், ஒரு கூறு உடம்பாகும், ஒரு கூறு மனமாகும் உண்டற்ற அன்னம், இருகூறு நீயாயில் ஒரு கூறு நீரா, ஒரு கூறு நீயாம் இழிக்கும் மலஞ்சோரிடப்பட்ட உடலே. ஒரு கூறு மலமாகும், ஒரு கூறு உடம்பாகும், ஒரு கூறு மனமாகும் உண்டற்ற அன்னம், இருகூறு நீயாயில் ஒரு கூறு நீயாம் இழிக்கும் மலம் சோறு இடப்பட்டதுடலே. அதாவது உண்டற்ற அன்னம், நம்ம சாப்பிட்டோம், சாப்பிட்ட உணவானது அது ஜீரணமான பிறகு 3 பிரிவா பிரிக்குதுங்கிறார். 3 பிரிவா போகுது. சாப்பிட்ட உணவு அந்த அன்னமானது 3 பிரிவா போகுது. ஜீரணிச்ச பிறகு ஜாடராக்கனினால ஜீரணிச்ச பிறகு 3 பிரிவா போகுது. ஒன்று மலம், மலம் மலமா போகுது. இன்னொரு பகுதி உடம்பா போகுது. இன்னொரு பகுதி சாப்பிட்டு சாப்பாடுனுடைய சாதம் ஒரு கூறு உடம்பா போகுது. ஒரு கூறு மனசா மாறுது. ஒன்னு மலம், இன்னொன்னு உடம்பு, இன்னொன்னு மனசு. இந்த 3 பிரிவா நம்ம சாப்பிட்ட ஜீரணித்த உணவு 3ஆ மாறுது. அப்ப மலத்தையும் மனசையும் நான் சொல்றதில்லை. ரெண்டையும் நான் சொன்னீங்கன்னா இருகூறு நீயாகி, அந்த மலத்தையும் மனசையும் நான் சொன்னீங்கன்னா இந்த உடம்ப நான் சொல்லிக்க, நான் தான் உடம்பு, நான் நான் இந்த உடம்பு அப்படின்னு சொல்லிக்க. மலத்தையும் மனதையும் நான் என்று சொல்லுவது இல்லை. அதனால உடம்ப நான் சொல்லாத, அது தவறு. ஏன்னு கேட்டா அந்த அன்னமானது ஜீரணிச்சு 3ஆ போயிருக்கு. மலமாகவும் உடம்பாகவும் மனமாகவும் போயிருக்கு. அப்ப இது இது அன்னத்தினுடைய சாரத்தினால வந்தது இந்த உடம்பு. அதனால அதை போய் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். உடம்பு நான் கிடையாதுங்கிறது சொல்லியிருக்காரு. அதாவது சாப்பிட்ட அன்னமானது தூளமாகவும் மத்தியமமாகவும் சூக்குமமாகவும் மாறுது. தூளம், மத்தியமம், சூக்குமம். தூளமாக போறது மலம், தூளமா போறது மலம், மத்தியமமா இருக்கிறது உடம்பு, சூக்குமமா இருக்கிறது மனது. சூக்குமமா இருக்கிறது மனது. சாப்பிட்ட சாப்பாடுனுடைய எசன்ஸ் இப்படி 3ஆ பிரிஞ்சிருக்குன்ட்டார். கூட உடம்பு நான் கிடையாது.
உடம்பு ஆத்மா கிடையாது அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து என்ன ஆத்மா பத்தி நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதுதான் தன்னை அறிதல். இது உடம்பு ஆத்மா கிடையாதுன்னாச்சு. உடம்பு நான் கிடையாது. அதுக்கடுத்து மேலும் சொல்றார், கிளராதாரத்துண்ணும் அண்ணன் சுடக்கை கெட்ட பொறாதே இருந்தார் முனிந்தார் தளராது உருப்பொன்றும் உயிர் போக அன்றே தளல் பள்ளி மீதே செய்கின்றார் சகித்தேன். கிளராதாரத்துண்ணும் அண்ணன் சுடக்கை கிட்ட பொறாதே இருந்தார் முனிந்தார் தளராது உருப்பொன்று உயிர் போக அன்று தளல் பள்ளி மீதே துயின்றார் சகித்தே. அதாவது ரொம்ப வகுறு பசிக்குது, ரொம்ப வகுறு பசி, வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம். வீட்டில் உணவு போடுறாங்க, அது வீட்டில் மனைவியெல்லாம் உணவு நம்ம சாப்பாடு போடுறாங்க. நம்ம என்ன செய்யற, வகுறு பசி இல்லை, சுருள கூட தெரியாம கையை விட்டு சாப்பாடை பிணையிடும். பட்டாரம் கையெல்லாம் சுடுது. உடனே கோவம் வந்துருச்சு. மனைவியை திட்டுறான். அது கிளராதாரத்துன்னும் அண்ணன் சூடாக்கை. அது வேற ஆசையோட அபாவோட பசியோட சாப்பிடும் போது கையை சுட்ட உடனே நம்ம இருந்து கோவிச்சிருக்கோம். கோவிக்கிறோமா இல்லையா? கோவிக்கிறோம். அப்புறம் உடம்பு அப்படியே இருக்கு, உசுறு மட்டும் போயிடுச்சு. உடம்பு அப்படியே இருக்கு, எந்த விதமான சேதாரம் இல்லாம உள்ள இருக்க உயிர் மட்டும் வெளியே போயிடுச்சு. இது தூக்கி கொண்டு வந்து மயானத்துல மயானத்துல எருவுல அடுக்கி, கட்டை மேல எருவை போட்டு அடுக்கி வச்சு தீய போட்டுறாங்க. தீய வச்ச உடனே ஒண்ணு சட்டம் பண்ணாம படுத்து கிடக்கான். கோவம் வரணுமா இல்லையா? சாதாரணமா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு கோவம் வந்துச்சு, இவன் தீயவே மூட்டி விட்டான். உசுறு மட்டும் போயிடுச்சு, உடம்பு அப்படியே இருக்கு, கொண்டு போய் வச்சிருக்க. அப்ப கோபிக்காம பொறுமையா தூங்கிக்கிட்டு இருந்தது யாரு? படுத்து இருந்தது யாரு? தளராது உருப்பொன்றும் உயிர் போக அன்றே. உடம்புல எந்த விதமான பால்ட்டும் கிடையாது, உசுறு மட்டும் போயிடுச்சு. தளல் பள்ளி மீது அக்னிங்கிற படுத்து கிடக்கிற. அப்ப சகித்து கோவராம படுத்திருக்கான். சாப்பாடு சுட்ட உடனே கோபம் வந்துச்சு, அக்னி சுட்டா கோபம் வரல. அப்ப உள்ள இருந்தவன் யாரு? இங்க இருந்து கோவிச்சது யாரு? இங்க உள்ள இல்ல இருக்க வெளியே போனவன் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. உள்ள இருக்கிறவனாலதான் கோபம் வந்துச்சு, உள்ள இருக்கவன் போனதுனால உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு போகுதுன்னு விட்ட. அதை இந்த பாட்டுல சொல்றார். எதுக்கு சொல்றார்? உடம்புக்கு வேறாக ஒருத்தர் இருக்கான்னு சொல்றார், அவ்வளவுதான். கோபிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? பொறுமையா இருந்து படுத்து கிடக்கிறவன் யாரு? மயானத்துல பணமா படுத்து கிடக்கிறவன் யாரு? உள்ள இருந்தது யாரு? படுத்து இருக்கிறவன் யாரு? பிரிச்சு பாருங்கிறார். அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்ற, நிழல் பாவை கண்ணாடியில் பார்வை கைகால் நிமிர்க்கும் உடக்கும் இவன் செய்யும் எல்லாம் தொழில் பாலவாம் மற்ற இவ்வூடலம் செய்தொழிலும் சுடர் ஞான வடிவான அவன் செய்த தொழிலே. நிழல் பாவை கண்ணாடியில் பாவை கைகால் நிமிர்க்கும் முடக்கும் இவன் செய்யும் எல்லாம் தொழில் பாலவா மற்ற இவ்வூடலம் செய்தொழிலும் சுடர்ஞான வடிவான அவன் செய்த தொழிலே. நிழல் பாவை, இப்ப சூரியன் கிட்ட வெளியில நம்ம நிக்கிறோம். நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கை காலை ஆட்டினோம்னா நம்ம நிழல்ல அதே மாதிரி ஆடும். நம்ம கை காலை ஆட்டினோம்னா அதே மாதிரி நிழலும் கை ஆட்டல
கை காலை ஆட்டும். அதே மாதிரி கண்ணாடிக்கு முன்னால இருந்து நம்ம கை காலை ஆட்டினோம்னா கண்ணாடிக்குள்ள இருக்க அந்த பிரதிபிம்பம் உடம்பும் கை காலை ஆட்டும். அந்த நிழலும் கண்ணாடிக்குள்ள இருக்க பிரதிபிம்பமும் ஒருத்தர் ஆட்டினாத்தான் அங்க ஆடும். நிழல் ஆடணும்னா ஒரு மனுஷன் ஆடணும், அப்பதான் நிழல் ஆடும். கண்ணாடிக்கு முன்னால் இருக்கிற கையால் ஆட்டினாத்தான் கண்ணாடிக்குள்ள இருக்க பிரதிபிம்பமும் கையால் ஆட்டும். இது அப்படியே இருந்தான்னா அது அப்படியே இருக்கும். அதனால அந்த அதிஷ்டானமும் பிம்பமும் ஆகி இப்பொருடன் செய்யறத பொறுத்துத்தான், செய்யாத பொறுத்துத்தான் நிழல் இருக்கு, பிரதிபிம்பம் இருக்கு. அதை போல நம்ம செய்யக்கூடிய தொழில்கள், இந்த உடம்பு செய்யக்கூடிய தொழில்கள்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் சுடர்ஞான வடிவான சுயம் பிரகாசமான சேதன வடிவா ஆன்மாவானவன் இயற்றிய தொழில்கள் எடுத்தனவாம். இந்த உடம்பு செய்யுதுன்னா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு சுரூபமாக இருக்கக்கூடிய சுயம் பிரகாச சித்து சுரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா செய்யக்கூடிய செயல். மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி ஆத்மாவை இருக்க செய்விக்குது, உடம்பு செய்யுது அப்படின்னு மேலோட்டமா சொல்றார். ஏன்னு கேட்டா உடம்புக்கு வேறாக ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுக்காக. ஆத்மா சத்து சித்த ஆனந்த சுரூபம், அது இருக்குது, சிற்சுரூபமாக இருக்குது, அறிவு சுரூபமா இருக்குது, சுயஞ்சோதி ஜோதியா இருக்கு. சுயஞ்சோதினா இதுக்கு அறிவை கொடுப்பதற்கு வேற ஒரு அறிவு இல்லை, இதே அறிவு சுரூபம், அதான் சிற்சுரூபம். அது இந்த ஆத்மா, அது இயக்கிறதுனாலதான் உடம்பு இயங்குதுன்னு சொல்லிட்டார். எப்படி நம்ம புருடன் கையால ஆட்டின உடனே நிழல் கையால ஆடுவோம், கண்ணாடிக்கு முன்னால் இருக்கக்கூடிய புருடன் கையால ஆட்டினா கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் கையால ஆடுவோம். அதை போல ஆத்மா இயக்கிறதுனால இந்த உடம்பு இயங்குது அப்படின்னு சொல்றார். மேலோட்டமாக சொல்லியிருக்கார். ஆத்மா இயக்குது, உடம்பு இயங்குதுன்னு சொல்லிட்டார். இன்னொரு விஷயம் இருக்கு, அதை அப்புறம் பார்க்கலாம். ஆத்மா எதையும் செய்யறதும் இல்லை, செய்விக்கிறதும் இல்லை, அது முடிவு. அதனுடைய முன்னிலையில இவைகள்லாம் செய்யும், அவ்வளவுதான். காந்தத்துக்கு முன்னாலே இரும்புகள் சேட்டிப்பதை போல, காந்தத்துக்கு முன்னாலே இரும்புகள் சேட்டிப்பதை போல இந்த ஆத்மாவுடைய முன்னிலையில உடம்பு எல்லாம் இந்திரியங்கள்லாம் செயல்படுது, அவ்வளவுதான். அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்குன்னு சொல்றாரு, அதே இந்த பாட்டினுடைய அர்த்தம் அதுதான். அதுக்கடுத்து என்ன சொல்ற, அறிகின்ற பொருள் என்றும் அறிவானில் வேறே, ஆனால் ஊன் ஆகம் நான் என்னால் ஆகமோ, செரிகின்ற புல்லல்லவே கூடு, இவ்வகையே செடமான உடல் எண்ணில் வேறென்று தெரியே. அறிகின்ற பொருள் என்றும் அறிவானில் வேறு. இப்ப நான் ஒரு பொருளை அறிகிறேன், இது குடம், இது படம், இது புத்தகம், இது டேபிள், இப்படி எல்லாம் அறியறனா இல்லையா? அப்ப அந்த அறியப்படக்கூடிய பொருளுக்கு, அறியப்பட்ட பொருளுக்கு வேறாக அறிபவன் ஒருத்தர் இருக்கிறான். இவன் இருந்துகிட்ட ஒரு பொருளை அறிகிறான். அந்த பொருளுக்கு வேறாக இருப்பவன் எவனோ அவன் அறிபவன். அறிபவன் பொருள்களை அறிகிறான்.
பொருள்கள் அறியப்பட்ட பொருள், அறியப்படும் பொருள். அறியப்படும் பொருளுக்கு வேறாக அறிபவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டு இருக்கணும். பொருள் இருக்கணும், அறிபவன் ஒருத்தர் இருக்கணும். பொருள் அறியப்பட்டும் பொருள், அறிபவன் வேற. ரெண்டு பொருள் இருக்கணும். சரி, இது உலகத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதே போல இந்த உடம்பு இந்த உடம்பு அறியப்படும் பொருளா இருக்குது. இது ஆத்மான்னு சொல்ல முடியாது. இந்த உடம்பு அறியப்படும் பொருளா இருக்குது. எப்படி? நான் அழகா இருக்கேன், நீ எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு, உடம்பு இப்படி இருக்கு, இப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சுக்கிறேன்ல, உடம்பு அறியறேன்ல. அழகா இருக்கேன், அழகு இல்லாம இருக்கேன், உயரமா இருக்கேன், குட்டையா இருக்கேன், பருத்திருக்கேன், இழைச்சிருக்கேன், இதெல்லாம் இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. அப்ப இந்த உடம்ப நான் அறிகிறேன். உடம்ப அறிபவனுக்கு வேறாக ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் அறிகிறான். அதனால உடம்பு நான் கிடையாது அப்படின்ட்டார். அவ்வளவு. உடம்பு நான் கிடையாது. ஏன்னு கேட்டா உடம்பு அறியப்படும் பொருள். அறியப்படும் பொருள். அறிபவன் இந்த உடம்புக்கு வேறாக இருக்கிறான், அதுதான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். வாக்குடி உடம்பு நான் கிடையாது, உடம்பு ஆத்மா கிடையாது. இப்ப குருவி குருவி கூடு கட்டிருக்கு. குருவி கூடு கட்டிருக்கு. அந்த கூட்டுக்குள்ள போய் குருவி உக்காந்துக்கிடுச்சு. அங்க போய் இருக்கு, அங்க குடி இருக்கு. கூட்டுக்குள்ள குருவி குடி இருக்கு. உள்ள இருக்கு, வெளியே போயிடும், உள்ள இருக்கு, வெளியே போகும். நம்ம அந்த கூட்டவே குருவின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கூடு வேற, குருவி வேற. தெரிஞ்சுக்கிறோம்னா, கூடு வேற, குருவி வேற. இந்த கூட்டுக்குள்ள குருவி உள்ள போகும், வெளியே வந்துடும். அப்போ கூடு வேற, குருவி வேறன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ, அதே போல இந்த உடம்பு வேற, உடம்புக்குள்ள ஒருத்தர் இருக்க, அது வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். சரிகின்ற புல்லல்லவே கூடு அவ்வகையே. அப்ப கூடு குருவி அல்ல, பறவை கிடையாது. அதே போல இந்த உடம்பு சடம். உடம்பு சடப்பொருள். சடப்பொருளா இருக்க போயிட்டு தீய வச்சவனு எரிச்சுக்கிட்டு இருக்கு. உயிர் பொருள்லாம் என்ன ஆகும்? உடம்பு பணமா போன பிறகு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சடம். சடம்னா தன்னை அறியாது, பிறவற்றையும் அறியாது. சடம். இந்த டேபிள் இருக்கு, தன்னை அறியாது, பிறவற்றையும் அறியாது. அதான் சடம். ஆனா ஆத்மா அறிவு ஸ்வரூபம். அது தன்னை அறியும், பிறவற்றையும் அறியும். அதனால உடம்பு சடப்பொருள். அதனால ஆத்மா கிடையாது அப்படின்ட்டு மேலும் சொல்றார். நிலமாகும் வற்பன்ற நெகிழ்கின்ற நீராம் நெருப்பாம் இதில் சுட்ட எல்லாம் அநிலம் சலமான புறையான வானிந்த உலகம் உடலம் சடமான உடல் ஐம்பூத உருவங்கள் தாமே. நிலமாகும் வற்பன்று நெகிழ்கின்ற நீராம் நெருப்பாம் இதை சுட்ட எல்லாம் அநிலம் சலமான புறையான வானிந்த உடலம் சடமான ஐம்பூத உருவங்கள் தாமே. இந்த தூள சரீரம் இருக்கே, இது பஞ்சபூதத்தினால வந்ததுன்ட்டார். இந்த கண்ணுக்கு தெரிகிற தோல், சதை, ரத்தம், நரம்பு, எலும்பு, மூளை, இந்த 6 இருக்கே, இது பஞ்சபூதத்தினால வந்ததுன்ட்டார்.
அது எப்படி விளக்கமா சொல்றார் பார்க்கலாம். இந்த தூள உடல்ல வற்பு என்ற, வற்புன்னா கடினத்தன்மை உடையது, இந்த உடம்புக்குள்ள கடினத்தன்மை உடையது இருக்கு 5. எலும்பு, மாமிசம், அதாவது நரம்பு, அதாவது நாடி நரம்பு, அப்புறம் தோல், ரோமம், இது 5மே மண்ணினுடைய அம்சம். மண்ணு கடினமா இருக்குல்ல, பஞ்சபூதத்துல ஆகாயம், காற்று, நெருப்பு, தண்ணி, மண்ணு 5 இருக்கு. இதுல மண்ணுடைய அம்சம் உடம்புல என்னென்ன இருக்குன்னு கேட்டா, எலும்பு இருக்கு, மாமிசம் இருக்கு, நரம்பு இருக்கு, தோல் இருக்கு, ரோமம் இருக்கு. இது 5மே மண்ணினுடைய அம்சம். பார்த்தாச்சு. நெகிழ்கின்ற, நிகழ்ச்சியா இருக்கக்கூடிய தண்ணியினுடைய அம்சம் 5 இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள தண்ணியினுடைய அம்சம் 5 இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். சுக்லம், சுக்லம்னா விந்துன்னு அர்த்தம். சுக்லம். சுரோனிதம் உதிரம், அதாவது ரத்தம். அப்புறம் வாய் நீர், உமிழ் நீர், அப்புறம் மூத்திரம், வியர்வை, இதுகெல்லாம் தண்ணியினுடைய அம்சம். சுக்கிலம், ரத்தம், உமிழ்நீர், மூத்திரம், வியர்வை, இது 5 நம்ம உடம்புக்குள்ள இருந்து வெளியே வருது இருக்குல்ல. இது தண்ணியினுடைய அம்சம். தண்ணியினுடைய அம்சம் பஞ்சபூதத்துல தண்ணியினுடைய அம்சம் 5. வீரியம், ரத்தம், உமிழ்நீர், மூத்திரம், வியர்வை, தண்ணியினுடைய அம்சம் பார்த்தாச்சு. சுட்டை எல்லாம் அனிலம், நெருப்பாம் இதை சுட்ட எல்லாம். அதாவது அக்கினியுடைய அம்சத்தை நான் சொல்றேன். பசி, தாகம், சோம்பல், நித்திரை, மைதுனம், அதாவது காந்தி, ஒளி அல்லது மைதுனம். பசி, தாகம், சோம்பல், நித்திரை, ஒளி அல்லது மைதுனம், இது 5 அக்கினியினுடைய அம்சம் உடம்புக்குள்ள இருக்கு. பசி இருக்குல்ல, தாகம் இருக்கு, சோம்பேறித்தனம் இருக்கு, நித்திரைனா தூக்கம் இருக்கு, மைதுனம் காந்தி, மைதுனம் அல்லது மைதுனம், இது எல்லாம் எது அக்கினியினுடைய அம்சம் நம்ம கிட்ட இருக்கு. அப்பிறகு ஆகாச வாயுனுடைய அம்சம் என்னென்ன இருக்கு. சலமான புறையான, சலமானம் சலன வடிவமா இருக்கக்கூடிய வாயுனுடைய அம்சம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நடத்தல், இருத்தல், ஓடல், விரிதல், அதாவது நிமிர்தல், சுருங்குதல், வளைதல், இவைகள்லாம் வாயுனுடைய அம்சம். நடக்கிறது, இருக்கிறது, ஓடுறது, விரிகிறது, சுருங்குறது, இது எல்லாம் வாயுவினுடைய அம்சம். பஞ்சபூதத்தினுடைய வாயுவினுடைய நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு பிறகு புறையான வான், அதாவது ஆகாசம் எங்கெங்க இருக்குன்னு கேட்டா, சரசுல, கண்டத்துல, இருதயத்துல, உதரத்துல, வயிறுல, அப்புறம் இடுப்புல, இவையெல்லாம் ஆகாசத்தினுடைய அம்சம் இருக்கு. சூக்கமமான ஓட்டைகள் இருக்கு. சிரசு, கண்டம், இதயம், உதரம், அதாவது வயிறு, இடைனா இடுப்பு, இவைகள்ல உட்துளைகள் நம்ம கிட்ட இருக்கு. இது ஆகாசத்தினுடைய அம்சம்.
அதனால இது பஞ்சபூதத்தினுடைய கூறு தான் இங்கே இருக்கு. அதனால பஞ்சபூதத்தினுடைய அம்சமே தவிர இது பஞ்சபூதத்தினால வந்தது, பஞ்சபூதத்தினுடைய அம்சமா இருக்கிறதுனால இது ஒரு சடப்பொருள் தான். அதாவது மண் பிரிதிவினுடைய அம்சம் எலும்பு, மாமிசம், நரம்பு, தோலு, ரோமம்னு பார்த்தோம். தண்ணியினுடைய அம்சம் சுக்கிலம், ரத்தம், உமிழ்நீர், மூத்திரம், வியர்வை பார்த்தோம். அப்பிறகு அக்னியினுடைய அம்சம் பசி, தாகம், சோம்பல், நித்திரை, மைதுனம் அப்படின்னு பார்த்தோம். வாயுனுடைய அம்சம் என்ன இருக்கு? நடத்தல், இருத்தல், ஓடல், விரிதல், சுருங்குதல். இது வாயுனுடைய அம்சம். ஆகாசத்தினுடைய அம்சம் சிரசிலையும், கண்டத்திலையும், இருதயத்திலையும், வயிறிலையும், இடையிலையும் சூக்குவமான உட்துளைகள் இருக்கின்றன, துளைகள் இருக்கின்றன, சூக்குவமான துளைகள் இருக்கின்றன. இதுக்கு ஆகாசத்தினுடைய அம்சம். ஆகக்கூடி இந்த உடம்பு பஞ்சபூதத்தினால வந்தது. இது சடப்பொருள், இது அதனுடைய சொத்து. எப்படி? உடம்பு பஞ்சபூதத்தினுடைய சொத்து. எது எதிலிருந்து வந்ததோ அது அதுக்கு வேற இல்லை, அது அங்கிருந்து வந்திருக்கு, அது அதனுடைய சொத்து. இது திரும்ப அங்கதான் போகும். பஞ்சபூதத்திலிருந்து உடம்பு வந்திருக்கு, திரும்ப பஞ்சபூதத்துக்கு தான் போகும், அது அதனுடைய சொத்து. அதை விட்டு போட்டு அதே நானுக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்ப நான்கிறேன். உடம்பு பஞ்சபூதம் என்னதுங்குது, என்னதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, திருப்பி என்னதுன்னு வாங்கிக்கிறது. அதுல வந்துச்சு, அதுலயே போயிடுது. ஆக உடம்பு நான் கிடையாதுங்கிற சொல்ல வர்றாரு. உடம்பு ஆத்மா கிடையாதுன்னு சொல்லிட்டார். பல கோணத்துல சொல்றார். உடம்பு ஆத்மா கிடையாது, பஞ்சபூதத்தினுடைய அம்சம் அப்படின்ட்டார். மேலும் சொல்ற, வெளியை புமானனில் ரவியாதியாலே விளங்குகின்றதல்லால் விளங்காமையாலே ஒளியப்படும் கண்ணம் முதல் நாளும் உந்தன் உருக்கண்ட கண் தன்னை ஒப்பாக உன்னே. வெளியை புமானெனில் ரவியாதியாலே விளங்குகின்றதல்லால் விளங்காமையாலே ஒளியப்படும் கண்ண முதல் நான்கும் உந்தன் உருக்கண்ட கந்தன்னை ஒப்பாக ஒன்னே. அப்ப விழிப்புமானெனில், விழியின்னா கண்ணுன்னு அர்த்தம். அதாவது ஞானேந்திரியங்கள் 5 இருக்கின்றன. மெய், வாய், கண், மூக்கு, செவி. சுரோத்திரம், துவக்கு, சச்சு, சிங்குவை, ஆக்ரானம். சுரோத்திரம்னா காது, துவக்கு அப்படின்னா உடம்பு, சச்சுன்னா கண்ணு, சிங்குவைனா நாக்கு, ஆக்ரானம்னா மூக்கு. இந்த 5 விஷயங்களை அறியுது. காது கேக்குது, உடம்பு பரிசுத்தன்மை அறியுது, கண்ணு ரூபத்தை அறியுது, நாக்கு சுவை அறியுது, மூக்கு வாசனை அறியுது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார் ரவி? இந்த கண்ணை மட்டும் சொல்றார். கண்ணை ஆத்மான்னு சொல்லலாமா? ஏன்னு கேட்டா கண்ணுதான் பாக்குது. ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, திருக்கு திருஷ்யம்னு சொல்லுவாங்க. திருக்குன்னா காண்பவன், திருஷ்யம்னா காணப்படும் பொருள். 2 தான் இருக்கு. இப்ப கண்ணவே திருக்குன்னு சொல்லலாமா? ஆத்மாதான் திருக்கு, அனாத்மாபுரம் திருஷ்யம். இந்த இடத்துல திருக்குன்னு கண்ணை சொல்லலாமா? ஏன்னு கண்ணு தானே பாக்குது. அப்படின்னா கண்ணு பாக்குதுன்னா வெளிப்பிரகாசம் வேணும், உள்பிரகாசம் 2 இருந்தாத்தையும் கண்ணு பார்க்கும். வெளியில
சூரிய பிரகாசம், இல்லைன்னா சந்திர பிரகாசம், இல்லைன்னா அக்னி, இல்லைன்னா மின்னல், இப்ப இல்லை லைட்டு, இப்ப கரண்ட்ல வந்து மின்சார விளக்கு, இதுகள்னால இது இருக்கணும். இந்த விளக்கம் உள்ள வந்து மனதும் ஜீவனும் இருக்கணும். மனதும் ஜீவனும் இருக்கணும். மனது ஜீவன் இருந்து இந்த கண்ணு இருந்தாத்தே, வெளிப்பிரகாசம் இருந்தாத்தே இந்த கண்ணு அறியும், இல்லைன்னா அறியாது. அதைத்தான் சொல்ற விழியை புமானெண்ணில், விழியை வந்து ஆத்மான்னு சொல்லலாம்னா இது ரவியாதியாலே விளங்குகின்றதல்ல. இதெல்லாம் சூரியன், சந்திரன், மின்னல், இந்த விளக்கு இவைகள்னால, அதனாலையும் அந்த கரணம் ஜீவன்னாலேயுந்தே இந்த கண்ணு அறியதே தவிர தானாக கண்ணு எதையும் அறியாது. தானாக எந்த விஷயத்தையும் அது வந்து அறியாது. விளங்குகின்றதெல்லாம் தானாக அது எதையும் அறியறது இல்லைங்கிறார். அதை போல மற்ற 4 இந்திரியங்களையும் ஆன்மா அல்லன்னு தெரிஞ்சுக்க. எப்படி கண்ணு ஆன்மா அல்லையோ இல்லையோ, கண்ணு ஆத்மா இல்லை. ஏன்னு கேட்டா அது அதான் அறியறது இல்லை. வெளிப்பிரகாசம் உள்பிரகாசம்லாம் சேர்ந்துதான் அதை அறியுது. அதை போல தானாக அந்த கண்ணு எதையும் அறியாது. அதை போல காது, உடம்பு, நாக்கு, மூக்கு இவைகள் 4 இந்திரியங்களும் கண்ணை போல தானாக அறிவது இல்லை அப்படிங்கிறார். தானாக எதையும் சுயமாக அறியாது. இந்திரியங்கள் 5 சுயமாக விஷயங்களை அறிவதில்லை. அதனால இது ஆத்மா கிடையாது. ஆத்மான சுயமாக இருந்து அறியணும், அதுக்குத்தான் ஆத்மான்னு பேரு. ஆனா ஞானேந்திரியங்கள் என்ன செய்யுது? வெளியில விஷயங்கள் வெளிப்பிரகாசம் இருக்கணும், உள்ளேயும் மனசு இருக்கணும், ஜீவன் இருக்கணும், இதெல்லாம் போய் இருந்தாத்தே விஷயங்களை அறியும். வெறும் இந்திரியங்கள் மட்டும் விஷயங்களை அறிய முடியாது. அதனால இது ஆத்மா கிடையாது. ஆத்மா எதுவுமே இல்லாம தான் எல்லாவற்றையும் அறியும். அதுதான் சுயம்பிரகாசம், சிச்சரூபம் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அதனால இந்த இந்திரியங்களை ஆத்மான்னு நினைக்காத. அதுக்கடுத்து கர்மேந்திரியங்களை ஆத்மான்னு சொல்லலாம்னு கேட்டா, கர்மேந்திரியங்கள் வாக்கு, பாணி, பாதம், பாயிறு, உபஸ்தம், அலலுன் பொருள்களில் உண்பவை முக்கூறு, அது முதல் கூறு அணி என்பது, நடுக்கூறு அதுவும் அச்சைக்கு அணியாகும், எழில் கொண்ட கடைக்கூறு அது வாக்காய் எழுமென்றே, இயல் 4 அந்தங்கள் இசைக்கண்டனவாமே. அதாவது கர்மேந்திரியங்கள் ஆத்மா கிடையாதுன்னு இந்த பாட்டுல சொல்றார். இதனுடைய விரிவா அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். வாக்கு, பாணி, பாதம், பாயிறு, உபஸ்தம். வாக்கு நான் பேசுறது, பாணினா கையினால செயல்படுறது, பாதம்னா கால்னால நடக்கிறது, பாயிறு மலஜலத்தை தள்ளுறது, உபஸ்தம் சுகத்தை பண்றது. இது கர்மேந்திரியங்கள், இதெல்லாம் ஆத்மா கிடையாது அப்படின்ட்டார். அதனுடைய விரிவா அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அடியேனையால அருள்மேனி சாற்றி படிமி இது வந்த பரணே, கொடியனே இமைப்பளவில் இங்கனே வீடடித்த கண்ணா கடை போவக்கார். திருச்சிற்றம்பலம்.